ஹாய் காய்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. நண்டு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ எறா குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். சரி, கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாரு, எறா குழம்புலாம் வேணாம், கிரேவி மாதிரி வச்சுரு, சும்மா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எறா தொக்கு வச்சுட்டேன். ஒரு பக்கம் முட்டை வேக வச்சுட்டேன். முட்டை என்ன தான் நான்வெஜ் இருந்தாலும் முட்டை இல்லாமல் எங்கள் வீட்டில் யாருக்குமே சாப்பாடு இறங்காது. ஸோ அதனால் முட்டை ஒரு பக்கம் வச்சுட்டேன். ஒரு நாளைக்கு மினிமம் 5-6 முட்டையாச்சும் அவிப்பேன். ஏன்னா அவர் ஜிம்முக்கு போகிறதுனால மார்னிங் 2 முட்டை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ஸோ அதனால் முட்டையை அவிச்சு எடுத்துட்டேன். அவர் இப்போ ஜிம்முக்கு போயிருக்காரு. சரி, வரத்துக்கட்டி நம்ம வீட்டில் இருக்க வேலையை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எறாவெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு கவிச்சு போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கியாச்சு. அது ஒரு பக்கம் வேக வச்சு மூடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா பாப்பா எத்தனை மாதமாக டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கா, நல்லா ஆடுறா அப்படின்ட்டு. மாதம்லாம் இல்லைங்க, இயர் போயிட்டுருக்கா. 3 வருஷம் ஆகுது இதோட டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கா. ஓரளவுக்கு ஆடுறா. இப்போதைக்கு டான்ஸ் கிளாஸ் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் போயிட்டுருக்கா. கண்டிப்பாக அவள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட பிறகு நான் அதோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஜிம்லேருந்து வந்துட்டார். சரி, பசிக்குது, மணி 1:30 ஆகிடுச்சு, நீ எனக்கு சாப்பாடு போடு, டைம் ஆகுதுன்னாரு. சரி சாப்பாடு செஞ்சு வச்சேன். அவருக்கு எடுத்துகிட்டு பரிமாறிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியிலே மழை நல்லா பயங்கரமாக பிடிச்சிச்சு, வெதர் மாறிடுச்சு. ஸோ அதனால் போகிற வழியிலே டான்ஸ் கிளாஸ் வேண்டாம், நம்ம அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, லீவ் போட்டுட்டு அம்மா